எந்த கட்சியில் நீ இருந்தாலும் உன் இனத்தை மறந்திடாதே தமிழா, உன் இனத்தை மறந்திடாதே. தென்மொழி இல்லையேன் நீ நான் ஏனடா, தாத்தா என்று நான் பேரனே என்பான் பெருஞ்சித்திரன். எது மாற்றம்? கருத்தியல் தெளிவில்லாதது மாற்றமா? அரசியல் பயிலாதது மாற்றமா? எது மாற்றம் என்ற மாற்றங்களுக்கு விடையை தனது அரசியல் களத்தில் தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் பாவலர் பெருஞ்சித்திரனார் ஐயா. பொதுமை உலகிது, பொதுமை வாழ்விது, பொதுமை உயிர்நலம், பொதுமையை இயக்கம், பொதுமை உன்னெண்ணம், பொதுமை உண்வினைகள், பொதுமையால் ஆக்கு உனை புதுநலம் காண்பாய் என்கிறார். ஊர் என்பது எனக்கில்லை, ஊர் யாவும் ஊர்தான். உறவென்போர் தமிழ் காக்க உழைப்போம் என்பார்தான். தமிழ் காக்க உழைக்கிறவங்க தான் எனக்கு உறவு, மற்ற உறவெல்லாம் எனக்கு உறவு இல்லைன்றதை அவர் சொல்லியிருக்கிறாரு. நம் பாவலரேறு தமிழ் களத்தின் அனைத்து வகையான பணிகளிலும் மிகுந்த ஈடுபாட்டுடனும் செப்பமாகவும் செயல்பட்டு இப்பொழுது இளங்கலையிலும் தமிழ் பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து தமிழுக்கு தொண்டாற்ற காத்திருக்கும் திரு கோவழகன் அவர்களை பேச அழைக்கின்றோம். காலையில் தொடங்கி வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் மாணவர் கலை இதழின் ஆசிரியர் பொறுப்பாசிரியரும் ஆகிய மா பிரேனதல் அம்மா அவர்களே, ஒருங்கிணைப்புரை ஆற்றியிருக்கும் 2 அக்காக்களுக்கும், வாழ்த்தி பரிசலை இருக்கும் தென்மொழி இதழின் ஆசிரியர் முனைவர் ஐயா மாப்பொன்றன் அவர்களே, தமிழ் தேசிய போராளி முனைவர் கி குணத்தொகையன் ஐயா அவர்களே, திண்டுக்கல்லிலிருந்து வந்திருக்கும் ரா கழராம்பன் ஐயா அவர்களே, திருவாட்டி அரசியத்தை அவர்களே, தமிழ் தேசியத்தின் தூண், தமிழ்களத்தின் தூண், தமிழ் தென்மொழியின் அமைச்சர் ஐயா அழ இளமுருகன் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கும் தமிழ் தேசியத்தின் போராளி தலைவர் பெரியவர் தோழர் பொழிலன் அவர்களே, மற்றும் முன்னிலை ஏற்று இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களும் என்னை போன்று பேச இருக்கும் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் எனது காலை வணக்கத்தை தொடங்கி தற்போது பகல் வணக்கமாக வந்துவிட்டது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 30ஆம் ஆண்டு முடிந்து 31ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கிறது தமிழ் தேசியத்தின் தந்தை ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் நினைவேந்தன். எனக்கு தெரியும் இந்த தமிழன் என்றைக்கும் உருப்பட மாட்டான் என்றது. தனக்கு உதவான், தமிழுக்கு உதவான், தன்னின் நன்மைக்கு நாட்டுக்கும் உதவான், திருப்பமில்லாமல் சென்ற திசையிலே தேடியும் ஓடியும் தேம்பியும் திருவிழான், இருப்பினும் ஒரு கை பார்த்திடலாம் என்று முழங்கிய ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் பாடலை முன்னிறுத்தி, அதே போன்று ஐயா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சரியாக ஜனவரி 24ஆம் ஆண்டு திராவிடர் என்று சொல்வது தவறு, திராவிடர் என்று சொல்வது தவறு என குறிப்பிட்டதோடு தமிழர் என்று குறிப்பிடும் என்று வலியுறுத்தி தமிழ்நிலம் இதழில் 168ஆம் இதழில் வெளியிட்டிருக்கிறார். ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனாக இருக்க வேண்டாமலாம், ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனாதான் பெரியார். எப்படி பெரியார்? இந்த மண்ணுக்காகவும், இந்த மக்களுக்காகவும், இந்த மொழிக்காகவும், இந்த இனத்தைக்காகவும் எந்த அரசியல் கட்சிகளின்றி, சமரசமின்றி, பேதமின்றி தன் வாழ்நாள் வரையும் உழைத்த ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் எங்களுக்கு பெரியார். எந்த கட்சியில் நீ இருந்தாலும் உன் இனத்தை மறந்திடாதே தமிழா, உன் இனத்தை மறந்திடாதே என்ற பாடல்களை பாடிய ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி, தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தோழர் தமிழரசன் வாழ்க, ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். கோவேந்தன் அவர்களை அழைக்கின்றோம். என் உயிரினும் மேலான என் இனமான தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கு என் அன்பான, பண்பான, பணிவான மற்றும் துணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் பாவலரேறு என்று சொன்னால் நமக்கு பாவலரேறு ஐயா நினைவில் வருகிறாரோ இல்லையோ, அவரின் பழக்க வழக்கமான அஞ்சாமை தான் நமக்கு நினைவில் வரும்.
அன்றைய காலகட்டத்தில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று தூய தமிழறிஞர்கள், மற்றொன்று தமிழை வைத்து பிழைப்பு நடத்திய பிற்போக்குத்தனமான பிறமொழியாளர்கள். அதே காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்குமாகவே வாழ்வேன், வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் அன்னை தமிழ் மேல்தான் வீழ்வேன், தனி ஏழாய் நின்றாலும் எனது கொள்கையின் மாறேன் என்று பாவலரேறு ஐயா அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை உண்மை சொல்லுக்கேற்ப வாழ்ந்தாரே ஒழிய ஒருபோதும் பிழை செய்ததில்லை. ஐயாவினுடைய தென்மொழிக்காக சில வரிகள் கவனிக்கணும். தமிழின் தொழில்கள் விளம்பக்கேல், தமிழின் தொழில்கள் விளம்பக்கேல், வேட்டை காட்டின் வெற்றி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் தந்ததும் மாட்டார் வெறிட்டின் மண்புலம் காத்ததும் மடவார் நம்மை மானம் காத்ததும் முன்னோடிகளில் விளங்கும் நாமல் ஐயாவின் தென்மொழி அன்பர்கள் ஆயுதமானதும் தமிழர் தமிழ் சமூகத்திற்காக. தென்மொழி இல்லையேன் நீ நான் ஏனடா தாத்தா என்று நான் பேரனே என்பான் பெருஞ்சித்திரன், இருவர் தழுவ நெருக்க இறுக்கத்தில் நொறுங்கி சிதறி கிடந்தன நூற்றாண்டின் துகள்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சி தமிழ் தேசிய தந்தை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயாவின் 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி வெறுமென நினைவேந்தல் நிகழ்ச்சியாக மட்டும் இருந்திடாமல் அனைவருக்கும் ஏன் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா இன்றளவும் தேவைப்படுகிறார் என்ற நிகழ்ச்சியாக அமைந்திட வேண்டும் என்ற வகையில் இளைஞர்களே முழுமையாக அவரை குறித்து பேசி அவர் எவ்வாறு இளைஞர்களிடம் சென்றிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியாக இந்நிகழ்ச்சி அமைய இருக்கிறது. எதுவரை எம் மூச்சு இயங்குகின்றதோ, எதுவரை எம் மனம் நினைவலை எழுப்புமோ, எதுவரை இவ்வுடல் இம்மண் தோயுமோ, அதுவரை இனம் மொழி ஆர்ப்பு அடங்காது என்று அவர் எழுதியதோடு மட்டுமல்லாமல் அவ்வாறே செயல்பட்டும் அவ்வாறு நம்மளை செயல்பட தூண்டியும் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார். இன்று அவர் வெறுமென குழந்தைகளுக்கு எழுதியவர் இல்லை, அவர் பாவலரேறு என்பதால் வெறும் பாவலராகவே இருந்து விட்டார் என்று நாம் கடந்துவிட முடியாது. அவர் அரசியல் முன்னெடுப்பு என்பது யாரும் அவ்வளவு எளிதில் எடுத்திட நினைக்கக்கூட அஞ்சுகிற ஒரு முன்னெடுப்பாக தான் அமைந்துள்ளது. தமிழ்நாடு தன்னுரிமையை இன்று கோருவதற்கு எந்த அரசியல் கட்சியும் இல்லை. அரசியலில் நிற்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்திய அரசியலமைப்பிற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு உள்ளதால் யாரும் பெருசால் அதை எடுக்கவே அஞ்சுகிற நிலை தான் இருக்கிறது. எடுத்தால் என்ன ஆகும்? சிறை செல்ல நேரிடும். சிறைக்கு நான் அஞ்ச மாட்டேன் என்று சிறையும் சென்றவர் ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். அவ்வாறு அவர் இக்காலகட்டத்தில் உள்ள அரசியல் சூழலுக்கேற்ப அப்போதே எழுதியிருக்கிறாரா என்றால் ஆம், எழுதியிருக்கிறார். 1991 வெளியான தமிழ் நிலத்தில் சட்டிக்கு தப்பி நெருப்பில் விழுந்தது தமிழகமே என்று ஒரு எழுதியிருக்கிறார். வட்டிக்கு தேம்பி முதலை இழந்திடும் வரியர்களாய் மட்டித்தனமாய் கவர்ச்சியில் மயங்கிடும் மடித்தமிழர் எட்டி கொட்டையில் இனிப்பை சுவைத்திட எசைந்து விட்டார். சட்டிக்கு தப்பி நெருப்பில் விழுந்தது தமிழகமே. வெட்டிக்கொண்டு செத்திடும் நரவெறி வீம்பர்களாய் கட்டிக்கொண்டு கடலில் இறங்கிடும் கலியர்களாய் முட்டிக்கொண்டு முரண்பட்டு அலைந்து முடிவினிலே தட்டிப்பறிக்கும் தலைமையின் கால் கீழ் தங்கினரே என்று எழுதியிருக்கிறார். அப்போது இங்கு கவர்ச்சி என்பது நாம் வேறாக பார்க்கலாம். 91 கவர்ச்சி என்பது வேறாக இருந்திருக்கலாம். ஆனால் உட்கரு என்பது இன்றளவும் ஒன்றாகவே இருக்கிறது. பாசிசம் பாயாசம் என்று பேசி இன்று தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். ஆனால் பாசிசத்தை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்சி பேசி பேசி பாயாசமாக இருந்த ஒரு கட்சி இப்போ இளைஞர் சமுதாயம் தானே, அவர்கள் என்ன செய்துவிட போகிறார்கள் என்று அவர்களை பற்றி பெருசாக பேசவில்லை. ஆனால் இளைஞர் சமுதாயம் ஒரு கவர்ச்சியில் மூழ்கி இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒருவர் பணியமர்ந்திருக்கிறார். அப்போது காரணம் என்னவாக இருக்கிறது? பெருமளவு மக்கள் ஒரு கவர்ச்சிக்கு மயங்கி ஒருத்தவரை இன்று முதலமைச்சர் ஆக்கியதற்கு காரணம் என்னவாக இருக்கிறது? மாற்றமா? எது மாற்றம்? கருத்தியல் தெளிவில்லாதது மாற்றமா? அரசியல் பயிலாதது மாற்றமா? எது மாற்றம் என்ற மாற்றங்களுக்கு விடையை தனது அரசியல் களத்தில் தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா.
அப்போது அதை குறித்து இளைஞர்கள் இன்றளவு என்னவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இன்று அறியும் நிகழ்வாக இந்நிகழ்வு அமைய இருக்கிறது. ஐயா அவர்களின் பாடல்களையும் கருத்துகளையும் அறிந்து தமிழ் களத்துடன் இணைந்து செயல்பட்டு வரும் திரு மணிகண்டன் அவர்களை பேச அழைக்கின்றோம். நான் 10வது படிக்கும்போது தான் எனக்கு ஒரு தமிழ் ஆர்வமே வந்தது. எதனால் அந்த தமிழ் ஆர்வம் வந்ததுன்னா, எங்கள் 10ஆம் வகுப்பு தமிழ் ஆசிரியர், அவருக்கு கண் பார்வை கிடையாது. அதனால் வந்து அவருடைய வகுப்பு வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை தவிர்த்து அவர் பாடப்பகுதியை தவிர்த்து தமிழ் அறிஞர்களை பற்றியும் தமிழ் சார்ந்த செய்திகளை பற்றியும் பேசுவார். அதனால் வந்து அவங்களுக்கு அந்த வகுப்பு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக சுவையாக போகும். அதனால் வந்து எனக்கு அந்த தமிழ் வகுப்பின் மீது ஆர்வம் அதிகம். ஒரு முறை அது மாதிரி தான் ஒரு அறிஞர் ஐயாவுடைய பாடலை வந்து அவர் படிக்கிறாரு. படிக்கும்போது அந்த பாடலுடைய கடைசி வரி, கெஞ்சுவதில்லை பிறர்பால், அந்த பாடலுடைய கடைசி வரி வந்து தமிழர் தோள் இருந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிரென்று, அந்த வரியை சொல்லும் போது எங்கள் வகுப்பில் இருக்கிற அனைவருக்குமே வந்து ஒரு வியப்பு. யாரா இவர் இப்படி எழுதியிருக்காரு? ஏன்னா சிறு வயதில் இருக்கும்போது வந்து நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற மாதிரி நாங்கள் பசங்களுக்குள்ளே விளையாடிப்போம், இது பண்ணிப்போம். இப்போ தமிழர் தோள் இருந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிரென்ற உடனே பெரும் வியப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வகுப்பு முடிஞ்ச உடனே ஆசிரியர்கிட்ட போய், ஐயா இவர் யார், இப்படி எழுதியிருக்காரு, அவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு ஐயா ஒரு சில செய்திகளை சொன்னார். அப்புறம் பிற்காலத்தில் பள்ளியெல்லாம் முடிச்சுட்டு கல்லூரி போகும்போது ஐயாவை பற்றி செய்திகளை படிக்கிறோம், அவர் எழுதின புத்தகங்களை படிக்கிறோம். அவரை பற்றின செய்திகளெல்லாம் பார்க்கும்போது தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறாரு, போராடுறாரு, பேசுகிறாரு, எழுதுகிறாருன்னும் போது பெரும் வியப்பாக இருந்தது. நான் ஐயா கிட்டேருந்து கற்றுக்கிறது என்னென்னா, இது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிறது ஒரு பொது உடைமை, பொது உடைமையாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் அந்த அவருடைய பாடல் கூட, பொதுமை உலகிது பொதுமை வாழ்விது பொதுமை உயிர்நலம் பொதுமையை இயக்கம் பொதுமை உன்னெண்ணம் பொதுமை உண்வினைகள் பொதுமையால் ஆக்கு உனை புதுநலம் காண்பாய் என்கிறார். இப்படிப்பட்ட செயல்களை பார்க்கும்போது அவருடைய பொதுமைத்தன்மை வந்து ரொம்ப பெரிதாக இருக்குது. அதை தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஐயாவுடைய ஒரு பாடல் வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாடல் வரி அப்படின்னா, என் மொழியை என் இனத்தை என் நிலத்தை மாற்றானிடம் விட்டுவிட்டு சோம்பிவிட உள்ளம் இசையேன் அவன் எடுத்தெறியும் காசுக்கு இரு கைகள் பிசையேன் என்கிறார். இப்போல்லாம் வந்து மொழி யார் அவ்வளோவா நேசிக்கிறாங்களா தெரியல. தமிழ் மொழியை அந்தளவுக்கு நேசிக்கிறது கிடையாது. எங்கே அடுத்த பணி உயர்வு வருதோ, அடுத்து எங்கே வருதோ அதை நோக்கி தான் போகிறாங்களே தவிர நம் இனத்தையோ நம் மக்களையோ நம் நாட்டையோ பற்றி யாருமே வந்து அந்தளவுக்கு கவலைப்படுறது கிடையாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அறிஞர் நமக்கு கிடைத்திருப்பது வந்து பெரும் வாய்ப்பு. அவரை வைத்துக்கொண்டு, அவர் அரிய படைப்புகளை வைத்துக்கொண்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். இதை வைத்து நம் தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் களத்திற்கான தன்னுடைய பங்களிப்பை சிறு வயது முதல் கொடுத்தும் தற்பொழுது தமிழ்களம் சார்பில் நடத்தப்பட்டு வரும் தமிழ் நாவலம் வலையொலியை பொறுப்பேற்று செய்து வரும் திரு சுடரொளி அவர்களை அழைக்கிறோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயாவின் 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிஞர் பெருமக்களும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயாவுடைய தனி சிறப்பே, அவர் வந்து ஒரு தமிழறிஞர், ஒரு தமிழ் புலவர், தமிழ் தேசிய தந்தை என்று பின்னாளில் நம்ம அழைக்க காரணமாக இருக்கிற ஒரு தமிழ் தேசிய போராளி, ஒரு மெய்யியலாளர். இப்படி எந்த ஒரு வட்டத்திற்குள்ளும் அவர் தன்னை குறுக்கி கொள்ளாமல் எல்லா அடையாளங்களையும் கடந்து அவர் எல்லா தளங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி செயல்படுத்தி கொண்டு வந்தார். இப்போது பொதுவாக வந்து ஒரு தமிழ் புலவராக இருக்கிறாங்க, ஒரு தமிழ் அறிஞராக இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு களத்தில் இறங்கி தமிழ் நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் இன முன்னேற்றத்திற்காக, விடுதலைக்காக போராட்டங்களில் நேரடியாக ஈடுபட மாட்டாங்க. களத்தில் இறங்கி சிறை செல்லும் அளவிற்கு ஒரு புரட்சியாளராக
இருந்தார். அதே நேரத்தில் ஒரு நூறாசிரியம் போன்ற ஒரு இலக்கிய வளம் மிகுந்த ஒரு பாடல்களை எழுதுகிற அளவுக்கு தமிழ் புலமையும் பெற்றிருந்து அதுலேயும் ஈடுபட்டு இருந்தார். இதெல்லாம் பண்ணுறவங்க தான் குடும்பத்தை பெருசாக கவனிக்க மாட்டாங்க. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டா பொதுவாக தன் குடும்பத்தை பெருசாக கவனிக்காமல் இருக்கிற நிலையை எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் பாவலரேறு ஐயா எப்படி பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்திக்கிட்டாரோ அதே அளவுக்கு தன் குடும்பத்தையும் அன்பு நிலையிலையும் சரி அறிவு நிலையிலையும் சரி இணைச்சிக்கிட்டு செயல்பட்டார். பல அறிஞர்கள் அதற்கு பிறகு தன் மகள்களோ அந்த பொது வாழ்க்கையில் தமிழ் தொண்டுலேயோ இல்லை தமிழ் வளர்ச்சிக்குரிய ஆக்கப்பணிகள்லையோ ஈடுபடாமல் இருப்பாங்க. ஐயா அவர்களுடைய மகன்களும் சரி மகள்களும் சரி அடுத்த தலைமுறையும் இன்னமுமே தமிழ் பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிற காரணம் என்னென்னா, அது பாவலரேறு ஐயாவினுடைய வளர்ப்பு என்பது அவர் சொல்லலை. நான் இல்லாத போதும் நான் சென்ற பிறகும் நீங்கள்லாம் ஈடுபடுங்கன்னு அவர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, அவர் யாரையும் சொல்லி கொடுக்கல. ஆனால் அவர் வளர்த்த முறை, அவர் கூடவே இருந்த முறை, அவர் எப்படி அன்பு நிலையிலையும் சரி அறிவு நிலையிலும் சரி இப்போ வெளியில் மேடையில் என்ன பேசுகிறோமோ அதை தான் அவர் வீட்டிலையும் செயல்படுத்தினார். மேடையில் ஒன்று வீட்டில் ஒன்றுன்னு செயல்படுத்தலை, எல்லாரையும் எல்லா பணிகளையும் இணைச்சிக்கிட்டார். அதனால் இயல்பாகவே அதுதான் அவங்க வாழ்க்கையாக கொண்டு அடுத்தடுத்த தலைமுறைகள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஐயா இப்போது பல பாடல்கள் கனிச்சாறு ஒரு 1000கணக்கான பாடல்கள் தனிப்பாடல்களை திரட்டி கனிச்சாறுன்ற ஒரு நூல் தொகுப்பு இருக்குது, நூறாசிரியம்ன்ற ஒரு நூல் தொகுப்பு இருக்குது. இதெல்லாம் இலக்கிய அளவில் நல்லா செறிந்து விளங்கக்கூடிய நூல்கள். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கோ இல்லை சிறுவர்களுக்கோ ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரியும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அது இது ரெண்டும் மட்டும் இல்லாமல் மெய்யியல் கருத்துக்கள், ஒரு மெய்யியலாளராகவும் ஐயா மிகுந்த நிறைய மெய்யியல் கருத்துக்கள் கொண்ட நூல்களை எழுதியிருக்கிறாரு. ஒரு மொழிபெயர்ப்பாளராக சில நூல்களை, ஆங்கில நூல்களை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில நூலை தன்னுணர்வு அப்படின்னு வெளியிட்டிருக்கிறார். ஓவிய வரைவதில் வல்லவர், நிறைய தென்மொழி முகப்பு ஓவியங்களை முன்னாட்களில் அவரே வரைஞ்சிருக்கிறார். இது போன்ற பல்வேறு முகங்கள் பாவலரேறு ஐயாவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இளைய தலைமுறை பொதுவாக நான் உட்பட நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு படிக்க ஒரு கல்லூரிக்கு போகிறோம், வரோம், போயிட்டு அந்த மாலையிலையோ இரவுலையோ நம்ம அதுவே நமக்கு ஒரு சோர்வாயிடுது. அப்படியே உட்காந்து நம்ம ஏதாவது ஒன்று கைபேசியிலையோ தொலைக்காட்சியிலையோ பார்த்துட்டு நம்ம பொழுதை போக்கிடுறோம். இது பொது வாழ்வுக்காக கூட நம்ம பண்ணுறதில்ல, நம்ம தன்னலத்துக்காக தன் வாழ்வுக்கு நம்ம பொருளியல் நிலையில் வளர்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். அந்த ஒரு செயலே நமக்கு சோர்வு ஏற்படுத்தும் போது ஐயா ஒரே நேரத்தில் எல்லா விதமான பொது நலத்துலேயும் தன்னை ஈடுபடுத்திட்டு தன் குடும்பத்தையும் அதில் இணைச்சிக்கிட்டு அவர் இயங்கி இருக்கிறாருன்றது நமக்கெல்லாம் நம்ம அதிலிருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. ஐயா வறுமை நிலையிலையும் இது எதையுமே தன் கொள்கையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவர் நினைத்திருந்தால் செல்வ நிலையில் ஒரு செல்வ பெருக்கோடு வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் ஐயாவை தேடி வந்தது. ஆனாலும் ஐயா அதையெல்லாம் யார் புகழையும் பாடாமல் எம்மொழி எண்ணினம் எந்நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன், வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன், வரும் புன்மொழி பழியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதித்துளம் கொள்ள மாட்டேன், இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன் அப்படின்னு வாழ்ந்தவர். மனைவிக்கும் மக்களுக்கும் மாளிகையில் வாழ்வதற்கும் மற்றெதற்கும் பல்லிழிப்பு காட்ட மாட்டேன், தன் மானமின்றி கையதற்கு நீட்ட மாட்டேன். அவர் அந்த ஒரு நேர்மையான நிலையிலேயே வாழ்ந்தார் கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும். அந்த நேர்மையான நிலை தான் அவரை பின்தொடர்ந்து நிறைய பேர் இன்றைக்கும் நம்ம செயல்பட்டுட்டு வரோன்னா அதுக்கான காரணம் ஐயாவுடைய அந்த தமிழுக்கான அந்த நேர்மை தான். அதே நேரம் தமிழ் பணிக்காக யாராவது உதவி செஞ்சால் அதையும் போற்றக்கூடிய அளவில் அவர் இருந்தார். தமிழ் நினைவுக்கும் செயலுக்கும் நீண்ட நெடும் தொண்டினுக்கும் நீட்டியதோர் காசெனினும் கூச மாட்டேன், என்னை நிற்க வைத்து போ எனினும் ஏச மாட்டேன். அந்த அளவில், அதாவது
அவர் பிறர் ஒருவேளை பொருளியல் நிலையில் உதவி செஞ்ச ஐயாவுடைய நிலையை பார்த்து நிறைய பேர் பொருளியல் நிலையில் உதவி செய்ய முன் வருவார்கள். அந்த உதவியை கூட அவர் தனக்கோ தன் குடும்பத்திற்கோ தன்னை பெருக்கிக் கொள்வதற்கோ பயன்படுத்தாமல் அதையும் தென்மொழி தமிழ்ச்சீட்டு தமிழிலம் அந்த இதழ்களை வளர்க்கறதுக்கும் தமிழ் பணிக்காகவும் தான் அவர் பயன்படுத்தினார். ஐயா எழுதிய பல நூல்கள் பலர் சொல்லிட்டாங்க. நிறைய அதில் இருக்கிற கருத்துக்கள் அதில் பற்றினா நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போது ஐயா நூறாசிரியம் எப்படியோ, உலகில் 100 இது மாதிரி பல இலக்கியம் பல புத்தகங்கள் எப்படியோ, அதுபோல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை முன்னாடி சொன்னது போல் அதை எழுதி அதில் இருக்கிற திருக்குறள் கருத்துக்களை எப்படி ஒரு வைதிக ஆரிய மதச்சார்பு கொண்ட ஒரு கருத்துரை பொருளுரை இது வரைக்கும் எழுதிட்டு இருந்தாங்க. பரிமேலழகர் தொடங்கி அதற்கு பின்னாடி வந்தவங்களும் எழுதிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் மறுத்து ஒரு மெய்ப்பொருளுரையாக எழுதினது ஐயா தொடங்கினார். இப்போது நம்ம இணையத்திலலாம் பார்ப்போம், ஒரு திரைப்படமோ ஒரு இசையோ வந்தால் அதை பகுப்பாய்வு செய்து நிறைய பேர் பேசுகிறது, ஒரு டீகோட் செஞ்சு பேசுவாங்க. இப்போ ஏன் இந்த திரைப்படத்தில் இந்த காட்சியில் ஏன் இந்த வண்ணத்தை பயன்படுத்தியிருக்காங்க, ஒரு சிவப்பை பயன்படுத்தியிருந்தால் இது ஏன் கோவத்தை காட்டுறதுக்காக, ஒரு சினத்தை காட்டுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க, ஒரு லோ ஆங்கிள்லேருந்து ஒரு கேமரா வச்சா அது எதுக்காக, பெருசாக காட்டுறதுக்காக அந்த கதை மாந்தரை அப்படின்னு பகுப்பாய்வு ஒரு காட்சியையும் பகுப்பாய்வு செய்து இணையத்திலலாம் காணொளிகள் வரும், பார்த்துருப்போம். இதுபோல் திருக்குறளை ஐயா ஒரு பகுப்பாய்வு செய்து எப்படி ஒரு ஆய்வு மாணவர் எப்படி பண்ணுவாரோ அதுபோல் அந்த திருக்குறள் மெய்ப்பொருளை நம்ம படித்தோன்னா அதில் ஒவ்வொரு சொல்லையும், திருக்குறளில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் ஐயா பகுப்பாய்வு செய்து இந்த சொல்லை ஏன் திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கணும், இந்த சொல்லை பயன்படுத்துறதுக்கு காரணம் இந்த பொருள் வரணுன்றதுக்காக தான், இந்த சொல்லுக்கு பதிலாக இதை சொல்லக்கூட வேறு சொல்லக்கூட பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு ஒன்னொன்றுத்திக்கும் என்ன காரணன்றதை அவர் எழுதியிருக்கிறாரு. சிலதெல்லாம் படிக்கும்போது நம்ம திருவள்ளுவர் அப்படி நினச்சாரான்னு கூட தெரியல, ஐயா அப்படி எழுதியிருக்காருன்னு தோன்ற அளவுக்கு நமக்கு இருக்குது. ஆனால் அதையும் ஐயா ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. இப்படியும் நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது ஐயா உணர்ந்தோன்னவோ, திருவள்ளுவர் திருவள்ளுவர் இதை தான் எண்ணி தான் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா இந்த சொல்லுக்கு பதிலாக வேறு சொல் போட்டிருந்தா இன்னுமே அந்த திருக்குறள் நல்லா எதுகை மோனை ஏய்பு நயத்தோட இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதை தவிர்த்துட்டு இந்த சொல்லை போட்டிருக்காருன்னா அவர் அதை தெரிஞ்சே தான் செய்திருக்கிறார் அப்படின்ற அளவில் அதை பகுப்பாய்வு செய்து ஐயா நிறைய அதை திருக்குறள் மெய்ப்பொருள் உரையில் எழுதியிருக்கிறாரு. அதை முடிக்க முடியாமல் போனது தான் நமக்கு நம் தமிழினத்திற்கும் நம் தமிழ் மொழிக்கும் ஒரு இழப்பாக நான் கருதுகிறேன். அதே போல் ஐயா சாதி ஒழிப்பு, அவர் பேசாத பொருண்மைகளே இல்லை. வெறும் தமிழ் மொழி, தமிழினம், தமிழ்நாடு விடுதலை அதில் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற உட்கூறுகள், சாதி ஒழிப்பு எல்லாத்த பற்றியும் ஐயா பேசியிருக்கிறாரு. பல்லென்போம் பறை என்போம் நாட்டார் என்போம், பழிதன்னை பேணாமல் வண்ணார் என்போம், பிள்ளை என்போம் முதலி என்போம், நாயக்கர் என்போம், பிழைநானாது அருந்ததியர் படையாள் என்போம், எல்லல் செய்து இழிக்கின்றோம் தாழ்விக்கின்றோம், எண்ணுங்கள் நம்மை தமிழர் என்கின்றோமா, குள்ள மனப்பான்மை இது தொலையட்டும், கூசுங்கள் நாணுங்கள் தமிழ்நாட்டவரே அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிற சாதி உணர்வை அவர் நம்ம நம்ம நகையாடி அதை கூசுங்கள், அதை சொல்கிறதுக்கு வெளியே வெக்கப்படுங்க, தமிழன்றதை உணருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தமிழர்ன்றது வெறும் அவர் குருதி அடிப்படையிலையோ இல்லை அவர் பிறன்கடையினர்களுக்குமே ஒழிய தமிழ் உணர்வு வெறும் குருதி அடிப்படையில் அவர் கடத்தலை. அவரை பொறுத்த வரைக்கும் ஊர் என்பது எனக்கில்லை, ஊர் யாவும் ஊர் தான். இப்போ நம்ம எல்லாருமே நான் இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்றத பெருமையாக கருதுகிறோம். ஊர் என்பது எனக்கில்லை, ஊர் யாவும் ஊர் தான், உறவென்போர் தமிழ் காக்க உழைப்போம் என்பார்தான். தமிழ் காக்க உழைக்கிறவங்க தான் எனக்கு உறவு, மற்ற உறவெல்லாம் எனக்கு உறவு இல்லைன்றதை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் நாமும் தமிழ் காக்க உழைக்க வேண்டும். அவர் ஐயா இந்த அளவுக்கு செயல்பட்டார்னா அதற்கான காரணம், அதற்கான ஒத்துழைப்பு ஐயாவினுடைய மனைவி அம்மா தாமரை பெருஞ்சித்திரனார் ஐயா அம்மா அவர்களுக்கும் சேரும். அவங்களும் ஐயாவுடைய இதையை புரிஞ்சுக்கிட்டு அது ஐயாவுடைய வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கை துணைன்றதற்கு எடுத்துக்காட்டாக அவங்க வாழ்ந்தாங்க. எப்படி ஒரு
காரல் மார்க்ஸுக்கு ஜென்னி எப்படி விளங்கினாங்களோ அந்த மாதிரி ஐயாவுக்கு உதவி செய்தார்கள். அதையும் நம்ம நினைவு கூற வேண்டும். நம்ம அடுத்த தலைமுறை நம்ம ஐயாவினுடைய கருத்துக்களை பிறருக்கு பரப்புறதுக்கு முன்பே நம்ம முதல்ல ஐயாவை முழுமையாக படிக்கணுன்றது என்னுடைய நம்ம எல்லாருடைய விருப்பம், கருத்து. நம்ம ஐயாவினுடைய தொடர்ந்து படிக்க நம்ம ஐயாவை இன்னும் நிறைய அவருடைய கருத்துக்கள் அப்போ இருந்த காலத்தில் அது தேவையாக இருக்குது. இன்னும் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்னும் அதனுடைய பாடல்களுடைய தேவை இன்னும் அதிகமாக நம்ம குமுகத்துக்கு தேவைப்படுதுங்கிறத ஒரு பாடல் படிக்கும் போதும் நமக்கு தெரியுது. ஐயா முன்னை விட இப்போ ரொம்ப நமக்கு தேவைப்படுகிறார். கட்டாயம் நம்ம அவரை இப்போ படித்து பயன்பெற வேண்டும். இந்த நாட்டிற்கும் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் நாட்டிற்கும் உதவ வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.